சனாதன கோட்பாடுனா உங்க பாஜகவுக்கு எதிரி தான். உண்மையிலே பாஜகவுக்கு எதிர்தான், உங்க RSS சித்தாந்தத்துக்கு எதிர்தான். பிறப்பால் வர்ண பேதங்களை, ஜாதிய கட்டமைப்பு, பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகளை, பாலின பாகுபாடுகளை சொல்லுகின்ற உங்களுடைய சனாதனத்துக்கு திமுக என்னைக்கு எதிரிதான். ஒடுக்கப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்ட கல்வி கற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக நின்று கொண்டுதான் படிப்பு ஒண்ணுதான் உன்னை சகல விதமான அடிமைத்தனத்துல இருந்துட்டும் மீட்டு எடுத்து உன்னை சுயமரியாதையோட வாழ வைக்கும் அப்படின்றத எடுத்துக்கிட்டா இங்க கல்விதான் முக்கியம்னு சொல்லிட்டு திமுக கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நிக்கிறதுனால உங்களோட சனாதனிகளுக்கு திமுக எதிரி. சமீபத்துல லேப்டாப் கொடுத்தாங்களே, அந்த லேப்டாப்ல பெரும்பாலும் பயன்பெற்ற மாணவர்கள் யாருனாங்க எல்லாரும் இந்து குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் பயன்பெற்றிருக்காங்க. உங்களுடைய சனாதன கும்பல் வட மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்து பிள்ளைகளை ரவுடிகளாகவும் கொலைகாரர்களாகவும் பார்ப்பனிய சனாதனிகளுக்கு அடியால் வேலை செய்கின்ற பஞ்சு டைலாக் சினிமால பேசுங்க, கைத்தட்டல் கிடைக்கும். மேடையில பேசிங்கன்னா விளக்கமா தடி தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சோடனே நீங்க தாவேக்காவுக்கு தான் போவீங்க. நீங்க கட்சி மாறதுக்காக உங்களுக்காகவே புதுசா கட்சிகள் வருது பாத்தீங்களா. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, சமீபத்துல பாண்டிச்சேரியில் நடந்த நிகழ்ச்சியில திமுக மற்றும் காங்கிரஸால கலட்டி எரியப்பட்ட உதிரி அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி வீசப்பட்ட உதிரியான அக்கா குஷ்பு அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது திமுக மக்களுடைய எதிரி, நாட்டினுடைய எதிரி, சனாதனத்துக்கு எதிரி, இந்துக்களுக்கு எதிரி, கடவுளுக்கு எதிரின்னு சொல்லிட்டு பல பட்டியலை போட்டுட்டே இருந்தாங்க. உண்மையில சொன்னாங்க அந்த பட்டியலையே நம்ம அக்கா குஷ்பு பாத்தீங்கன்னாக்கா பைத்தியக்காரத்தனமா உளறி வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும். இதுல குறிப்பா உண்மையை சொல்லியிருக்காங்க. சனாதனிகளும் இந்துக்களும் வேற அப்படின்றத அக்கா குஷ்பு அவர்கள் மீண்டும் பாஜக மேடையில இருந்து வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்ற, சனாதன இந்துக்கள் வேற, சாமானிய இந்துக்கள் வேற அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அக்கா குஷ்பு அவர்கள் சொல்லும் போது சொல்றாங்க திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அவங்க எந்த இந்துக்களுக்கு திமுக எதிரி அப்படின்றத வெளிப்படையா சொல்லுவாங்கன்னா அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திமுகவால பயன்பெறுபவர்கள் பெரும்பாலும் சாமானிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்துக்களுக்கு தான் பாதுகாப்பா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி பாதுகாப்பறனா இருக்கக்கூடிய திமுக பாத்தீங்கன்னாக்கா இந்துக்களுக்கு எதிர்ன்னு சொன்னா திமுகவுக்கு சனாதனிய கோட்பாடுதான் எதிரியை தவிர, அதாவது சனாதனிய கோட்பாடுனா உங்க பாஜகவுக்கு எதிரி தான். உண்மையிலே பாஜகவுக்கு எதிர்தான், உங்க RSS சித்தாந்தத்துக்கு எதிர்தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களுடைய சித்தாந்தத்துக்கு மாறாக பிறப்பால் வர்ண பேதங்களை, ஜாதிய கட்டமைப்பு, பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகளை, பாலின பாகுபாடுகளை சொல்லுகின்ற உங்களுடைய சனாதனத்துக்கு திமுக என்னைக்கு எதிரிதான். ஆனா தங்களை பாத்தீங்கன்னாக்கா இந்துக்கள், சாமானிய இந்துக்களாக நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய காவலனாக அதே சமயத்துல இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள இன்னைக்கு சாதாரணமாக போய் சாமியை கும்பிட்டுட்டு நிம்மதியாக வர முடியுது. இதே உங்களோட சனாதனிகளுடைய சொல்வது போல கோயில்களை அவர்களிடம் ஒப்படைத்தாங்க அப்படின்னாக்கா எந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாமானிய இந்துவும் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள சுதந்திரமா சாமி கும்பிட முடியும். இது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லி திமுக பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இன்னைக்கு வரைக்கும் இப்ப சமீபத்துல லேப்டாப் கொடுத்தாங்களே, அந்த லேப்டாப்ல பெரும்பாலும் பயன்பெற்ற மாணவர்கள் யாருனாக்க எல்லாரும் இந்து குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் பயன்பெற்றிருக்காங்க. அந்த 10 லட்சம் லேப்டாப்புகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் யாருக்கு போயிருக்குது, இந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தானே போயிருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி திமுக இந்துக்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்ட கல்வி கற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக நின்று கொண்டுதான் இன்னைக்கு திமுக நான் முதல்வர் திட்டத்துல இருந்து பல திட்டங்கள்ல படிக்கின்ற மாணவர்கள் படிப்பு தான் இங்க முக்கியம், வேற எதுவும் கிடையாது. படிப்பு ஒண்ணுதான் உன்னை சகல விதமான அடிமைத்தனத்துல இருந்துட்டும் மீட்டு எடுத்து உன்னை சுயமரியாதையோட வாழ வைக்கும் அப்படின்றத எடுத்துக்கிட்டா இங்க கல்விதான் முக்கியம்னு சொல்லிட்டு திமுக கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நிக்கிறதுனால உங்களோட சனாதனிகளுக்கு திமுக எதிரியா இருக்குமே தவிர எக்காலத்துல திமுக இந்துக்களுக்கு, சாமானிய இந்துக்களுக்கு எதிரி கிடையாது. சாமானிய இந்துக்களுடைய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய இரும்பு கேடயம் திமுக அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா திமுக சாமானிய இந்துக்களுடைய உரிமையையும்
அவர்களுடைய நலனையும் பாதுகாத்து நிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய சனாதன கும்பல் வட மாநிலங்கள் என்ன பண்ணது, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்து பிள்ளைகளை வந்துட்டு ரவுடிகளாகவும் கொலைகாரர்களாகவும் பார்ப்பனிய சனாதனிகளுக்கு அடியால் வேலை செய்கின்ற அத்தனை விதமான வேலைகளுக்கும், அதாவது நீங்க எல்லாம் சொல்லுவீங்க இல்லைங்களா, இந்துக்களே ஒன்று கூடுங்கள் கோயிலுக்குள்ள போகும் போது பாத்தீங்கன்னாக்கா சாச்சா நீ எல்லாம் எதுக்கு உள்ள வரேன்னு சொல்லிட்டு பிரிச்சு நிறுத்துறீங்க இல்லைங்களா, அந்த பாகுபாடு இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளா இருக்கக்கூடிய அம்மையார் திரௌபதி முர்மு அவர்களுக்கே கோயிலுக்குள்ள வந்து கட்டையை போட்டு தடுத்த உங்களுடைய சனாதன கும்பல் இருக்குல்ல, இது எல்லாம் பார்த்து வட மாநிலங்கள் நடக்கும். ஆனா இங்க வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாமானிய இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ப்பனிய சனாதன வெறியர்களுடைய அடியாட்களாக மாறிவிடாமல் முடிந்த அளவுக்கு தடுத்து கொண்டே இருக்குது திமுக. அதனால வந்து பார்த்தா திமுக வெறி பிடிச்ச சனாதனி பார்ப்பனியத்துக்கு எதிரியே தவிர ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களை வந்து பாத்தீங்கன்னா வன்முறை பாதைக்கு போகாம தடுத்து நிறுத்துவதில்ல திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமானிய இந்துக்களுடைய பாதுகாவலனா இருக்குது. சனாதனிகளுடைய மத வெறிக்கும் கலவர வெறிக்கும் ஆளாகாம இந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா சாமானிய இந்துக்களை பாதுகாத்து நிக்கிற இடத்துல இருக்குது அப்படின்றத குஷ்பு அவர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுலயும் முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, திமுக நாட்டின் எதிரி அப்படின்னு சொல்றீங்களா, இது எந்த விதத்துல ஒரு லாஜிக் இருக்கு? திமுக வந்து பெரியாருடைய கொள்கையை வந்துட்டு பின்பற்றி கொண்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எந்த விதமான சனாதன சங்கிகளுடைய எந்த வித மதவெறி செயலுக்கும் இங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயங்களும் நடக்காம தடுத்து கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். திமுக நாட்டினுடைய எதிரி அப்படின்னு சொல்றீங்களே, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எப்பொழுதெல்லாம் அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் வருதோ அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா திமுக இந்திய நாட்டினுடைய பக்கம். ஏன்னா திமுக என்னன்னாக்கா நம்முடைய உரிமைகள் அடையணும் அப்படின்றத, மாநில சுயாட்சின்ற ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்றதுதான் இது. அது வந்து இந்த நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் மாநில சுயாட்சி அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்ற உறுதியா இருக்குது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா கூரை இருந்தாதான் அதை சரி பண்ண முடியுன்றதுல மிக தெளிவாக இருப்பதனாலதான் திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியான்ற கூரையை தான் சரி செய்யணுமே தவிர இந்த கட்டடத்தை இடிக்கணும் அப்படின்னு என்னைக்கு திமுக நினைச்சது கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு எப்பொழுதெல்லாம் அண்டை நாடுகளால் அச்சுறுத்தல்கள் வரும்போது சரி, திமுக எப்பொழுதும் இந்திய அரசாங்கத்துடைய கைகளை கோர்த்து கொண்டு கார்கில் போர்ல என்ன நடந்தது, உலக இந்தியாவில இருக்க எந்த மாநிலமும் அந்த கார்கில் போர் காலகட்டத்துல இந்தியாவில மிகப்பெரிய பணக்கார மாநிலம் சொல்லக்கூடிய குஜராத்தும் மகாராஷ்டிராவும் கொடுத்த நிதியை விட, கார்கில் நிவாரண நிதியை விட தமிழ்நாடு கொடுத்த நிவாரண நிதி அதிகம். அப்ப ஆட்சியில இருந்து அந்த நிதிகளை வசூலித்து கொடுத்தது திமுக. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு வந்துட்டு உறுதியாகவும் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களோட ஒற்றுமைக்கு உறுதியா இருக்கு. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னாக்கா, காந்தியார் படுகொலையின் போது திமுகவும் திகாவும் நினைச்சிருந்தாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சனாதன பார்ப்பனிய சித்தாந்தத்தை பேசுற ஒருத்தனும் இருக்க முடியாது, அன்னைக்கே முடிச்சு கட்டி இருப்பாங்க. ஆனா பெரியார் சொன்ன வழியில வந்து பாத்தீங்கன்னாக்கா காந்தியை சுட்டு கொண்டு அந்த துப்பாக்கியை உடைத்து போடணும்னு சொன்னாங்களே தவிர அதுக்காக கோட்சேவும் ஒரு கருவி அப்படின்ற சொல்லி வந்து மக்களை சமாதானப்படுத்தின ஒரு சூழல் தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாத்து நிற்பதுல தமிழ்நாடு திமுகவும் உறுதியாக நின்று கொண்டுதான் இருக்கின்றத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அக்கா குஷ்பு அவர்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்களே வந்துட்டு திமுக காங்கிரஸால கழட்டி வீசப்பட்ட ஒரு உதிரி, அப்படிப்பட்ட உதிரியான நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம இந்த மாதிரி பஞ்சு டைலாக் வந்து சினிமால பேசுங்க, கைத்தட்டல் கிடைக்கும், மேடையில பேசுங்கன்னா விளக்கமா தடி தான் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொள்கிறோம். எது எப்படினாலும் சரி திமுக உங்களுக்கு எதிரி, அதாவது சனாதனத்துக்கு என்னைக்கு திமுக எதிரி தான், சனாதனிய சித்தாந்தத்துக்கு திமுக எதிரி தான், தெளிவாகவே சொல்றோம். திமுக சனாதனிய சித்தாந்தத்துக்கு மிகப்பெரிய எதிரியை தவிர எங்களை போன்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாமானிய இந்துக்களோட உரிமைகளை பாதுகாத்து நிற்பதுல திமுக எங்களுக்கு அரணாகவும் நண்பனாகவும் தான் என்னைக்கு இருந்திருக்கு அப்படின்றதுதான் கலை யதார்த்தமே. ஆக மொத்தத்துல அக்கா குஷ்பு அவர்களே தேவையில்லாம வாய்க்கு வந்ததை வளர்றதை விட்டுட்டு வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது. கொடுத்த பதவியை அந்த கட்சியில காப்பாத்த பாருங்க. அனைமே இந்த தேர்தல் முடிஞ்சோடனே நீங்க தாவியக்காவுக்கு தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாருங்க, நீங்க கட்சி மாறதுக்காக உங்களுக்காகவே புதுசு புதுசா கட்சிகள் வருது பாத்தீங்களா, உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி அதான் பார்க்க முடியுது. அதே பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சோடனே நீங்க தாவியக்காவுக்கு அடுத்த கொஞ்ச நாளே போயிடுவீங்க அப்படின்றதையும் நாங்க உணர்ந்துதான் இருக்கிறோம்.
அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.